ஓலைகளை எடுத்து படிப்பார். தகுந்த பதில் தருவார். இதை கவனித்தான் அவன். வேறு எதையும் அவர் அவனுக்கு சொல்லித் தரவில்லை. 2 ஆண்டுகள் சென்றன. பொறுமை இழந்த அவன், ஐயா, தங்களிடம் கல்வி கற்க வந்தேன் என்று தயக்கத்துடன் சொன்னான். எனக்கு தெரியும், துருத்தியை இயக்கிக் கொண்டிரு என்றார் அவர். மேலும் 2 ஆண்டுகள் கழிந்தன. அவனை அழைத்த அவர், எல்லாவற்றையும் கற்றுவிட்டாய். இனி நீ கற்க வேண்டியது ஒன்றும் இல்லை. உன் ஊருக்குச் செல்லலாம் என்றார். ஐயா, நீங்கள் எனக்கு எதுவும் சொல்லித் தரவில்லை. எல்லாவற்றையும் கற்றுவிட்டதாகச் சொல்கிறீர்களே என்று தயக்கத்துடன் கேட்டான் அவன். உலகத்திலேயே தலையாய கல்வி பொறுமைதான். அதை கற்றுவிட்டால் வேறு எதையும் கற்க வேண்டாம். இந்த 4 ஆண்டுகளில் நீ ஒருமுறைதான் பேசினாய். இங்கே நீ கவனித்தவை உன் வாழ்க்கைக்கு பயன்படும். சிறப்பாக வாழ்வாய் என்று அவனை அனுப்பி வைத்தார் அவர். அவன் தனது சொந்த ஊருக்கு திரும்பினான். நீ கற்றுக்கொண்ட அதிசயம் என்ன என்று தாத்தா கேட்டார். வாழ்க்கையில் பொறுமை அதிக அளவு தேவை என்று கற்றுக்கொண்டேன் என்றான்.